புதுச்சேரியில் மளிகைக் கடை மற்றும் வீடுகளில் கள்ளத்தனமாக சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2- பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 50,000 மதிப்பிலான 100- க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சமூக வலைதளங்களில் தனது முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் யாரேனும் சாராயம் விற்றால் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வேலாம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே உள்ள மளிகை கடை மற்றும் ஒரு வீட்டில் சாராயம் விற்பனை செய்வது குறித்து ஆதாரத்துடன் வீடியோ எடுத்து அப்பகுதியை சார்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அனுப்பியுள்ளார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சாலை பணிகளை ஆய்வு செய்வது போல் காவல்துறையினரை அழைத்துக் கொண்டு கள்ளத்தனமாக சாராயம் விற்பனை செய்யும் அந்த மளிகை கடை மற்றும் வீட்டிற்குள் சென்று சோதனையிட்டார். அப்பொழுது அங்கு பதுக்கி வைத்திருந்த சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. இதுகுறித்து விசாரணை செய்ததில் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்தது தெரியவந்ததை அடுத்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்து பதுக்கி ரூபாய் 80,000 மதிப்பிலான 100- மேற்பட்ட சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதலியார்பேட்டை பகுதியில் சாராயக்கடை இல்லாத காரணத்தால் சாராயம் கொள்முதல் செய்து விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது.